நாளைக்கு முதல்வர் கூட்டம் இருக்கு, எவ்வளவு பேர் கலந்துக்கிறாங்க? நாளை நடைபெறுகின்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் கரூர் மாவட்டத்தின் 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் பிரச்சார பயணத்தில் ராயனூர் பகுதியில் நடைபெறுகின்ற பொதுக்கூட்டத்தில் எங்களுடைய கழக வேட்பாளருக்கு ஆதரவாக சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். நாளை நடைபெறுகின்ற கூட்டத்தில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த தேர்தல் பிரச்சார பயணத்தில் பங்கெடுப்பார்கள். அதற்கான ஏற்பாடுகளை நேற்று நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். வேற ஏதாவது? எதிர்கட்சியினர் நீங்க பயந்துட்டு தான் போயிட்டீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு வராங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கரூர்ல இருந்து அரவக்குறிச்சி போனப்ப என்ன பயந்துட்டு போனோமான்னு தலைமை என்ன சொல்கிறது, எங்களுடைய தலைவர் என்ன கட்டளை இடுகிறாரோ அதை செயல்படுத்த வேண்டியதுதான் ஒரு தொண்டனாக என்னுடைய பணியாக நான் கருதுகின்றேன். என் வாழ்நாளில் தலைவர் சொல்லுகின்ற பணிகளைத்தான் செய்வேன். எந்த இடத்திலும் போய் எனக்கு இது வேண்டும் என்று ஒருபோதும் நான் தலைவரிடத்தில் கேட்க மாட்டேன். தலைவர் இடுகின்ற கட்டளையை நான் செயல்படுத்துகிறேன். கரூரிலிருந்து அரவக்குறிச்சி போகும்போதெல்லாம் அந்த கருத்துக்கள் வரல. இப்ப தோல்வி பயத்தில் இருக்கக்கூடியவர்கள், சாதனை சொல்லி வாக்கு சேகரிக்க முடியாதவர்கள், மக்களிடத்தில் எடுபடாதவர்கள் இது போன்ற கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நாள் என்று நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். நம்ம எல்லாம் ஒன்னாதான் இருக்க போறோம். 4 தொகுதியிலும் உதயசூரியன் வெற்றி என்ற மகிழ்ச்சியான செய்தி நீங்கள் தான் வெளியிடப் போகின்றீர்கள். வெற்றி உறுதி செய்யப்பட்டது. நான் இப்பொழுதே அடித்து சொல்கிறேன். கரூர் தொகுதி 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு மக்களான வெற்றி பெறும். இல்ல, நான் இப்பதான் சொன்னேன், எங்களுடைய தலைவர் என்ன கட்டளை எடுக்கிறாரோ அந்த கட்டளை செய்வோம். கடந்த முறை இருந்த பொழுது கரூர்ல இருந்தா அப்ப அரவக்குறிச்சி நெல்லுங்கன்னு சொன்னாங்க. நம்ம அரவக்குறிச்சி அப்ப நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அங்கேயும் போய் நம்ம ஜெயிச்சோம். இந்த முறை நம்ம கரூர்ல இருந்து கோயம்புத்தூர் நெல்லுங்க எங்க தலைவர் எனக்கு கட்டளை இருக்கின்றார். அந்த தலைவருடைய கட்டளை ஏற்று நாங்கள் அங்கே களப்பணியை இருக்கின்றோம். என்னை பொறுத்தவரை கரூரும் கோவையும் இரு கண்களை போல 2 மாவட்ட கரூர்ல இருந்து கோயம்புத்தூருடைய அரசியல் பணிகளையும் அரசு பணிகளையும் முன்னெடுத்து செய்திருக்கின்றோம். அங்க பல திட்டங்களை செயல்படுத்தி இருக்கின்றோம். அதுபோல இப்பொழுது கோவையிலிருந்து கரூரையும் பார்த்துக்கொள்ள போகிறோம். 2 மாவட்டங்களும் இரு கண்களை போல நிச்சயமாக ஒரு உடம்புல உயிர் இருந்தாதான் அந்த உடம்பு செயல்படும். என்னை பொறுத்த வரைக்கும் கரூரும் கோவையும் உடலும் உயிரும் போல. இதை விட எனக்கு ஒரு பெரும் பாக்கியம் எது இருக்காது. என்னை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டியது கரூர் மக்கள். ஒரு 31 வயசுல ஒரு இளைஞனா இந்த மண்ணில் நின்று வாக்கு சேகரிக்கின்ற பொழுது இவன் நமக்கான பணிகளை செய்வான் என்று வாக்காளர் பெருமக்கள் வாக்களித்து அடையாளம் காட்டினார்கள். நான் போகாத தெருக்கள் இல்ல, கிராமங்கள் இல்ல, அத்தனை வீடுகளுக்கு என்னுடைய காலடி பெற்றிருக்கு. ஆகையால 2 கலந்திருக்கக்கூடிய மக்கள் முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கின்ற அந்த நாசி தியாகராஜனுக்கு மகத்தான வெற்றி வாய்ப்பை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அது கரூராக இருந்தாலும் கோவையாக இருந்தாலும் 2 கண்களை போல அரசுடைய திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்போம். இங்கு என்ன தேவையோ அதை அரசு முதலமைச்சர்கள் வழங்குவார்கள். கோவைக்கும் அந்த திட்டங்களை நாங்கள் செயல்படுத்துவோம். கோவை தெற்கு களம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நேற்று அலுவலகம் திறக்கப்பட்டது. ஏறத்தாழ 4000க்கும் மேற்பட்டோர் அலுவலக திறப்பு விழாவில் பங்கெடுத்திருக்கின்றார்கள். இன்று மாலை பிரச்சாரத்தை நாங்கள் தொடங்க இருக்கின்றோம். ஆகையால் அந்த தேர்தல் களம் என்பது மிக சிறப்பாக இருக்கிறது. வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டது.